Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. குயிக்காக மார்னிங் ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. சூப்பரான கேசரி தாங்க செய்ய போகிறோம். இந்த கேசரி ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதை நம்ம ஆர்டினரியாக செய்யாமல் கொஞ்சம் பால் சேர்த்து செய்கிறோம். அப்படி பால் சேர்த்து செய்கிற டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்படி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை தான் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி இதில் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அதே கப் எந்த கப்பில் தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் பால் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் அது ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு தரும். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்படி நெய் மெல்ட் ஆனதும் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இப்படி நல்லா கொதி வர்ற டைம் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் ரவை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கெட்டியாக வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் சாட்டை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான கேசரி ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கேசரி எப்போவுமே வெறும் தண்ணி ஊற்றி தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் இப்படி ஒரு தடவை பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.